29. பெண் விளைந்து பின் செலினும் தன் செலவிற் குன்றாமை கண் விளைந்து கையொறினும் காதல் பொருட்கின்மை மண் விளைந்து வாழ்நான் மதியாமை இம்மூன்றும் நுண் விளைந்த நூலவர்க்கு நோக்கு. தெளிவுரை. முறை பிறழ்ந்து தன்னை சேர விரும்பும் பெண்ணை சேராமையும் பிறன் பொருள் வலிய வந்தெய்தினும் கைகொள்ளாமையும் மண்ணாளுதலை விரும்பிய வாழ்நாளை மதியாமையும் நூலுணர்வுடையார் கருத்து. 30. தன்னிச்சை சென்றாரையல்லா ஒருவனும் மன்னிய செல்வத்து பொற்றாப்பு நீத்தானும் என்று மழுக்கா ரிகழ்ந்தானும் இம்மூவர் நின்ற புகழுடையார். தன்னை மதித்து வந்தவரை இகழாமல் ஏற்றுக்கொள்வதும் செல்வம் சிறந்த காலத்தும் நண்பர் முதலியவர்களை மறவாமல் போற்றுவதும் பிறன் வாழ்வுக்கு மகிழ்வதும் புகழுக்கு காரணமானவை என்பது. 31. பல்லவையுள் நல்லவை கற்றலும் பாத்துண்டாங் கில்லற முட்டாது இயற்றலும் வல்லிதின் தாளினொரு பொருளாக்கலும் இம்மூன்றும் கேள்வியுளெல்லாந் தலை. தெளிவுரை. கற்கத் தக்கவற்றைக் கற்றலும் இல்லறத்தை முற்றின்று செய்தலும் ஊக்கத்தோடு முயற்சியால் அருஞ்செயல் ஆற்றலும் தலை சிறந்தன. 32. நுண்மொழி நோக்கிப் பொருள் கொளலும் நூற்கோலா வெண்மொழி வேண்டினுஞ் சொல்லாமை நன்மொழியைச் சிற்றின மல்லார்கட் சொல்லலும் இம்மூன்றும் கற்றறிந்தால் பூண்ட கடன். தெளிவுரை. சொற்போருக்கு இயைப் பொருள் கொள்வதும் பயனற்ற சொற்கூறாமையும் நல்ல நூற்கருத்துக்களை அவற்றை விரும்பிப் போற்றுவார்க்குக் கற்பிப்பதும் கல்வியின் பயனாம்.